ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜாப்ஸ் தகவல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா மெக்கான் லிமிடெட். ஸோ இது வந்து ஒரு பிஎஸ்யூ பேஸ்ட் கம்பெனி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் கேட்டகரியில் வரும். ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டார். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஞ்சியில் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு நான் எக்ஸிக்யூட்டிவ் பர்சனல் அப்படின்ற ஒரு ரெக்ரூட்மெண்ட் கேட்டகரியில் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரெகுலர் ஸ்டாஃப் பேஸஸ் தான், எந்த கான்ட்ராக்ட் பொசிஷனும் கிடையாது. ஸோ இந்த பொசிஷனுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி கேட்குறாங்க, எவ்வளோ பே ஸ்கேல் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெக்ரூட்மெண்ட் அப்ளிகேஷன் மோட் வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோட் தான், எந்த ஆஃப்லைன் எதுவும் கிடையாது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கான டேட் வந்து நோட்டிஃபை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் இதை அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கொடுக்குறேன். அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா www.meconlimited.co.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் வந்து போய் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட். இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐசிஏஐ அப்படி இல்லைனா ஐசிஎம்ஏஐ இது வந்து முடிச்சிருக்கணும். மொத்தம் 14 போஸ்ட் இருக்குது. அண்ட் இங்கே வந்து கேட்டகரி வைஸ் வந்து ஒவ்வொரு காஸ்ட் வைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் ஹெச்ஆர். இதுக்கு வந்து பிபிஏ முடிச்சிருக்கணும் அண்ட் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுக்கும் வந்து பிபிஏ த சேம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியல் சர்வீஸ். இதுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான், பிபிஏ ப்ளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் பேசிக். ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்ன கிரேட் அண்ட் பே ஸ்கேல் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்து S6 அப்படின்ற கிரேடில் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 28 வயசு தான் இருக்கணும். அண்ட் பே ஸ்கேல் பிட்வீன் பார்த்தீங்கன்னா 27,710லேருந்து 53,590 வரைக்கும் இருக்கலாம். ஸோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன மாதிரியான மோட் வேணாலும் இருக்கலாம். எதர் நீங்கள் ரெகுலரோ இல்லை ஃபுல் டைமோ இல்லை நீங்கள் டிஸ்டன்ஸ் லேர்னிங்கில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. காஸ்ட் வைஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா யூஆர் ஓபிசியில் நான் க்ரீமி லேயர் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரி இவங்க எல்லாமே வந்து மினிமம் 60% எடுத்துருக்கணும். அண்ட் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து மினிமம் 50% இருந்தாலே போதும். இன்கேஸ் உங்களுடைய மார்க் ஷீட்ஸ், அதாவது உங்களுடைய கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்லேயோ இல்லை மார்க் ஷீட்ஸ்லேயோ வந்து பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணாமல் கிரேட் பாயிண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி அந்த கன்வர்ஷன் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த பர்சன்டேஜ் கன்வர்ஷன் நீங்கள் யார்கிட்டேருந்து வாங்கலாம்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் படிச்சிருந்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். அதாவது கிரேட் பாயிண்ட்ஸ் டு பர்சன்டேஜுக்கு கன்வர்ஷனுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். ஆன்லைன்லேயே பண்ணலாம். அதை பண்ணி நீங்கள் அந்த மாதிரி வந்து பர்சன்டேஜ் கன்வர்ஷனுக்கு நீங்கள் ஒரு லெட்டர் வந்து